ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய காணொலியில் நாங்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த ஒழுங்கு பிரச்சனையின் பொழுது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களோட முரண்பட்ட விடயம் தொடர்பாக பேச முற்பட்ட போது இது தொடர்பாக இது பேசுவதற்குரிய நேரம் அல்ல, இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல என்று சொல்லி அவருக்கு இதற்கான நேரம் ஒதுக்கப்படும், நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி கொடுத்தா நாளைக்கு தொடர்பான நேரம் ஒதுக்கப்படும், உங்களுக்கு அது தொடர்பாக கதைக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் அதற்கான நேரம் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டது. அவருக்கு நேரம் ஒதுக்குகின்ற பொழுது கூட நீங்கள் என்ன எழுதி கொடுத்தீங்களோ அது தொடர்பான விடயங்களை மட்டும் பேசுங்க என்று சபாநாயகர் அவர்கள் கூறியிருந்தார். அந்த வகையில் இவரும் அந்த பிரச்சனைகளை பேசுவதற்காக ஆரம்பித்த பொழுது பல விடயங்கள் அந்த அந்த இடத்துல நடந்தது. அதில் முதலாவதாக அவர் தன்னுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்பாக அந்த சத்தியமூர்த்தி அவர்களோட இவர் முரண்பட்ட விடயம் என்ன என்பது தொடர்பாக பேசினார். அதாவது இந்த சுகாதார தொண்டர்களை தற்காலிகமாக நியமித்து அவர்களுக்கு 10,000 ரூபாய் வரையிலான சம்பளத்தை மட்டும்தான் கொடுத்தவர்கள், அதிலேயும் 5 மாதத்துக்கு மட்டும்தான் இது தொடர்பான சம்பளம் கொடுக்கப்பட்டது. பின்னர் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படையில் அவர்கள் தங்களை நிரந்தரமாக ஒரு பணியாளராக நியமிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் வந்தவர்கள். இது தொடர்பாக சத்தியமூர்த்தியிடம் கூட அவர்கள் பேசியிருந்தார்கள், என்னிடம் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களோட கூட பேசியிருந்தார்கள். ஆனால் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்து பேசிக்கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்களும் வருகை தந்தார். தன்னுடைய இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அவர்களும் வருகை தந்தார். ஜனாதிபதிக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு மீண்டும் தன்னுடைய உரையை அவர் தொடர்ந்த வண்ணமே இருந்தார். அதில் பல விடயங்களை அவர் கூறிய பிறகு இது தொடர்பாக இப்பொழுது பேசுவதற்குரிய நேரம் இல்லை, எழுதி கொடுத்த மட்டும் பேசுங்க என்று பலர் இவற்றை உரைக்கு எதிரான பல விடயங்களை கூறியிருந்தார். அதில் பிமல் ரத்நாயக் அவர்கள் இவர்கிட்ட உரையில் குறுக்கிட்ட பொழுது அவர் சொன்னார், என்ன பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கிறேன், பிறகு எதுக்கு என்ன கதைக்க விடாட்டிக்கு எதுக்கு நான் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும், நீங்கள் ஊழல்களை நிரூபிப்போம், ஊழல் குற்றச்சாட்டு செய்தார்களை தடுத்து நிறுத்தம், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று தான் வந்த நீங்கள் செய்யாட்டியே சொல்லுங்க, நான் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன். முன்னைய அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா மூலமாகத்தான் சத்தியமூர்த்தி அவர்கள் பணிப்பாளராக வந்தார். டக்ளஸ் தேவானந்தா செய்த கொலைப்பட்டியல் கூட எனக்கு தெரியும், அதை நான் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பல விடயங்களை தொடர்ந்து பேசிய வண்ணமே இருந்தார். அந்த வகையில் இது கன்சாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டிய விடயம் என்று அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. மீண்டும் கூட அவர் பேசிய வண்ணமே இருந்தார். அதற்கு பிறகு சஜித்தை சீண்டும் வகையில் சில விடயங்களை முன்வைச்சிருந்தார். அந்த விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது சஜித் தொடர்பாக இவர் பேசுகின்ற பொழுது பிமல் ரத்நாயக்க ஒரு நகைச்சுவையான தொனியில் ஒரு விடயத்தை சொன்னார். கிண்ணியாவில் நீங்கள் யாரோ ஒருவரின் மேடையில் பேசியது போல இருக்கிறதே, அது யார் என்று அவர் ஒரு நகைச்சுவை தொனியில் பேசியிருந்தார். அது ஏற்கனவே அந்த சஜித்துடைய மேடையில் சஜித்திற்கு ஆதரவான சில விடயங்களை இவர் பேசியிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அது தொடர்பாகத்தான் அவர் ஒரு சின்ன நகைச்சுவை பாணியில் சொல்லியிருப்பார். அதற்கு பிறகான காலகட்டத்தில் OLAL ஃபெயில் விட்ட ஆக்களை, OLAL படிக்க தகுதியற்ற ஆக்களை இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக போட்டிருக்கின்றீர்கள் என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைச்ச பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதற்கு எதிராக தான் படித்த அந்த சான்றிதழ்களை ஒரு சான்றுபடுத்தி பாராளுமன்றத்தில் விண்ணப்பித்தார். அதாவது தான் OL என்ன நிலை சித்திகளை பெற்றவர், OLக்கு தகுதி நிலை சித்திகளை பெற்று ஏலுக்கு தேர்வாகி ஏழையும் பல பாடங்களில் தகுதி நிலை சேர்த்தியை பெற்று இப்போ MA அளவிற்கு படித்து ஒரு பெரிய பட்டதாரியாக நான் வந்திருக்கிறேன், என்ன இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்ற பொருள்பட அவருடைய தன்னுடைய தகுதி நிலைகளை சான்றுபடுத்துகின்ற ஒரு வேலையைத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே செஞ்சு கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு இவருடைய உரை ஒரு பெரிய தாக்கமாக அமைந்திருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதனுடைய உரை பெரிய ஒரு தாக்கமாக அமைந்திருக்கிறது. இப்படியாக பல அதிர்வலைகள் அர்ச்சுனா ராமநாதனுடைய பேச்சினால இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எழுந்திருக்கு. உண்மையிலேயே அர்ச்சுனா ஆதரவாளர்கள் இதற்கு வரவேற்பை தெரிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளில் இருந்தும் சிங்கள தரப்பில் இருந்தும் சில தமிழர் தரப்பில் இருந்தும் கூட இதற்கான எதிர்ப்பலைகளும் வந்த வண்ணமே இருக்கு. இன்றைய பாராளுமன்றத்தில் நடந்த முழுமையான விடயங்கள், குறிப்பாக இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய உரையில் நடந்த விடயங்களை நான் ஒரு முழு காணொலியாக இதோடு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. எனவே பாராளுமன்றத்துக்கு மிக முக்கியமான விடயங்களை நான் முன்கொண்டு வருகின்றேன். இது வடக்கு, அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு 1500 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள். அங்கே 3 வருடங்களுக்கு முன்னர் 170 சேவையாளர்கள்
எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம். அந்த 170 இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் 3 மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது 3 வருடங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் 5 மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும். அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது. அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாநிலத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட 170 உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள், உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று. ஆனால் அங்கே வந்து வேலை செய்த அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக கதைக்க முடியுமா என்று. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை மீறல்கள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு MBBS வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய 19வது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு அல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட 19வது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன். மிகக்குரிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவரும் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன. இதை நான் பாராளுமன்றத்துக்கு தர விரும்புகின்றேன். அது தவிர அவர்கள் கைகளால் வழங்கப்பட்ட கருணாகர நீங்கள் முன்வைக்கின்ற விடயங்கள் கடதாசியில் இருக்கின்றபடியில் அந்த விடயத்தை மாத்திரமே நீங்கள் மேற்கொள்ளாட்டி பேசுங்கள். இவ்வளவு முறைப்பாடு காணப்படுகின்றன. நான் இதனை சபைக்கு ஆட்டுப்படுத்துகின்றேன். தயவு செய்து இதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நபர் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே கடதாசியில் உள்ள விடயங்களை மாத்திரமே நீங்கள் பேசுங்கள். நான் எழுத்து மூலமாக அதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். ஆகையினால் டாக்டர் சத்தியமூர்த்தி என்பவர் முன்னர் மொட்டு அரசாங்கத்திலே கேபினெட்டிலே அட்மின் கன்சல்டன்ட் ஆக வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு கன்சல்டன்ட் அல்ல. அவர் அவ்வாறு இருக்கின்ற காலப்பகுதியில் அந்த கேபினெட் மூலமாக ஊடாக அவர் என்போஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார். ஆகவே
தயவுசெய்து நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன், இவ்வாறான நபர்களை அரசியலில் தொடரப்பட்டு இவ்வாறான நியமனம் வழங்கப்பட்ட நபர்களை நீக்கிவிட்டு அங்கிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்பிபி அரசாங்கத்தினுடைய மக்கள் வாக்குகளை வழங்கியது நீங்கள் திருடர்களை பிடிப்பதாகத்தான் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே இந்த திருடர்களை பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது. அவருக்கு எதிராக உள்ள இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இங்கிருக்கின்ற அமைச்சர் அவருடைய வலது கை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த டிசி மீட்டிங்கில் நான் வெளியே வருகின்றோம், என்னை கொல்லுவதாகவும் அச்சுறுத்திருக்கிறார். நான் எனக்கு வாகனம் வழங்கப்பட்டிருக்கவில்லை, பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை, நான் வீதியில் செல்ல முடியாது. அப்படியானால் இவ்வாறு நான் திருடரை முடிப்பது, நீங்கள் திருடரை பிடிப்பதாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட பிடிக்கவில்லை, நான் அதனை பிடிக்கின்றேன். ஆகவே நபர்களை வைத்தியசாலையிலிருந்து நீக்கிவிடுங்கள். இரண்டாவது கோரிக்கை, அவர் தொடர்பாக நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய டிசிசிபி மீட்டிங்கில் போதும் உரையாற்றி இருந்தேன். அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை நான் சபை முதல்வர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவருக்கு வைக்கப்பட்ட அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முதுகோலசான அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதை முறையீடு செய்திருக்கின்றார். இருந்தாலும் கூட 27 கீழாக வழங்கப்படுகின்ற ஆவணத்துக்கு புறம்பாக சென்று முழுமையாக வேறொரு விவாதத்துக்கு இவருடைய பேச்சு இழுத்து செல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை கட்டளுக்கு முரணான விடயம், அது தொடர்பாக நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை வழங்குங்கள். நிலையில் கட்டளை 27(2) கீழாக தனிப்பட்ட விவரணத்தை விளக்கத்தை வழங்குவதற்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. நீங்கள் அதை முடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இங்கு வந்து உரையாற்றவும் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வர வேண்டாம் சொல்லுங்கள், நான் வீட்டே இருக்கின்றேன். எனக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஓலவல் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியாலயம் செல்கின்ற போது எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுடைய கூற்றுக்களை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். திருடர்களை பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லோரையும் பிடிக்க வேண்டும். நீங்கள் செய்த தவறுகளை நாங்கள் சுட்டி காண்பிக்கின்றேன். டக்ளஸ் தேவானந்தா ஊடாக செய்த விடயங்கள், கொலை செய்த விடயங்கள், திருடிய விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் உங்களிடம் கூற விரும்புகிறோம். கௌசபனர்களை 27(2) கீழாக இந்த பிரச்சினை கேள்வி சுகாதார அமைச்சுக்கு முற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் 27(2) இருக்கின்ற விடயத்தில் ஒரு விடயம் சம்பந்தமான அவசர நிலைமை சம்பந்தமான பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எதிர்கட்சி தலைவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரின் அனுமதியுடன் பெறப்படும். இந்த வினாக்கள் உரிய அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும். அந்த அமைச்சருக்கு உரிய அமைச்சருக்கு, சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும். இந்த சுகாதார அமைச்சருக்கு அது முன்கூட்டியே வந்திருக்கவில்லை. அப்படியானால் நாங்கள் இந்த செயலாளர் நாயகத்தின் கட்டுரை எவ்வாறு இந்த ஆவணத்தை நீங்கள் பாரம் எடுத்தீர்கள், உங்களுக்கு அதன் மூலமாக சுகாதார அமைச்சரின் மூலம் சரியான பதிலை அளிக்க முடியாமல் இருக்கின்ற முன்கூட்டி அறிவித்தல் நீங்கள் வழங்காமல் இருந்தபடினால் இன்றைய தினம் வார இடம்பெற முடியும். ஆனால் எதிர்காலத்தில் இன்றும் எங்களுக்கு பதில் அளிக்க முடியாது. எதிர்காலத்தில் வார இடம்பெறக்கூடாது. அதே போன்றுதான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கிண்ணியாவிலே யாருடைய மேடையில் ஏறியிருந்தீர்கள் அல்லவா? உங்களுடைய மேடையில் ஒருத்தர் ஏறியிருந்தார் அல்லவா? கிண்ணியாவில் ஒரு மேடையில் ஏறினார். யார் அது? நீங்கள் எங்களுக்கு பேசுகிறீர்கள். மிக்க நன்றிகள். கௌரவ உறுப்பினர் அவர்களே,
கௌரவ உறுப்பினர்களே, நீங்கள் உட்காருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். 27(8) கீழான தனிப்பட்ட தெளிவுபடுத்தல். கௌரவ நாமல் 1 5ஆம் வகுப்பு வரை நான் புனித தோமஸ் ஆரம்ப பிரிவிலே நான் கற்றேன். அடுத்து 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை நான் ராயல் கல்லூரியிலே கல்வி கற்றேன். அது நான் சாதாரண தர பரீட்சையிலே தோற்றவில்லை. ஆகவே பீப்பிள்ஸ் ரெக்கார்ட் சீட் என்னிடம் இருக்கின்றது. அதே நேரம் ராயல் கல்லூரியின் ஸ்கூல் ரெக்கார்டு என்னிடம் இருக்கின்றது. அதை நான் அதை விலகிச் சென்ற போது எனக்கு வழங்கப்பட்டவை. நான் கனிஷ்ட மாணவ தலைவனாகவும் நான் இருந்திருக்கின்றேன். 13 வயதின் கீழ் கிரிக்கெட் அணியிலும் நான் இருந்திருக்கின்றேன். மேலும் பல கல்வி நடவடிக்கைகளும் கல்விசாரா நடவடிக்கைகளும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த சான்றிதழ்களை நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நான் மில்லில் கல்லூரியிலே கல்வி கற்பதற்கு கல்வி கற்றேன். இங்கிலாந்திலே 83-84 காலப்பகுதியிலே நான் சாதாரண பரீட்சையிலே தோற்றிட்டு சாதாரண தர பரீட்சையை தோற்றிட்டு ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் எக்ஸாமினேஷன் போர்டு அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்டு என்ற அந்த 2 சபைகளிலே அந்த சாதாரண தர பரீட்சைகளை தோற்றி 2As 2B 3Cs நான் பெற்றிருக்கின்றேன். இந்த சான்றிதழ்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய சாதாரண தர பரீட்சை சான்றிதழ், நான் அந்த பரீட்சையில் சித்தி அடைந்த சான்றிதழை நான் சமர்ப்பிக்கின்றேன். பலரும் வாதித்தார்கள், ஓலெவல் பெரு இல்லை, ஓலெவல் பரீட்சையிலே சித்தி அடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அண்மையிலே ஒரு ஆசிரியர் என்கின்ற நபர் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். 9W என்று சஜித் பிரேமதாசாவுக்கு 9W என்று குறிப்பிட்ட ஒரு சான்றிதழை போட்டிருந்தார். அப்போது W என்று ஒன்று இருக்கவில்லை. உண்மையிலே ABC இது லண்டன் ஓ லெவல். அப்போது நான் தெளிவாக சொல்ல வேண்டும், 2As 2Bs 3Cs ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பரீட்சை சபையிலே அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்டு என்கின்ற 2 சபையின் கீழ் அந்த பெற்றுக்கொண்ட ஓ லெவல் பரீட்சை பெறுபேறுகள் தான் இங்கு இருக்கின்றன. நான் கவலை அடைகின்றேன். அவ்வாறு சாதாரண தர பரீட்சையில் சித்தியடையவில்லை என்கின்ற அந்த பொய்யை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தமைக்கு நான் கவலை அடைகின்றேன். அதே நேரம் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும். மில்லில் கல்லூரியிலே நான் கல்வி கற்ற போது என்னுடைய ஸ்கூல் இயர் புக்கை நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். 84ஆம் ஆண்டு அந்த இல்லங்களுக்கு இடையிலான போட்டு நிலையை நான் தலைவராக இருந்திருக்கின்றேன். பாடசாலை தலைவனாக இருந்திருக்கின்றேன். 85-86 கால பகுதியிலே 4 ஆண்டுகளிலும் முதல் தர கிரிக்கெட் அணியிலே நான் விளையாடி இருக்கின்றேன். 85ஆம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் செயலாளராக, 86ஆம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் இருந்திருக்கின்றேன். யாரும் எனக்கு